ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம அப்பம் கோதுமை மாவு வச்சு அப்பம் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இதோ பாருங்கள், இந்த கப்புக்கு 2 கப்பு, இந்த கப்புக்கு 2 கப்பு மாவு எடுத்துருக்குறேன், கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். இந்த கப்புக்கு 2 கப்பு கோதுமை மாவு, இதை பாருங்கள் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்குறேன், 3/4 கப்பு வெல்லம். இதை பாருங்கள், இந்த சைஸ் வாழைப்பழம், இந்த சைஸ் வாழைப்பழம் 4 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த சின்ன சைஸ் வாழைப்பழம்னால 4 வாழைப்பழம், சின்ன சைஸ் வாழைப்பழம் 4 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் இதில் போட்டு பிசையணும். பிசைஞ்சு இருங்க, எல்லாத்தையும் போட்டு இது மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தால் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விழணும். இந்த மாதிரி நுள்ளி போடுற மாதிரி, இந்த பாருங்கள், இந்த மாதிரி நுள்ளி போடுற மாதிரி இந்த பதத்துக்கு, இந்த பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி விழணும். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊறட்டும், 1 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், நீங்கள் எந்த கப்புக்கு மாவு அளக்குறீங்களோ அதே கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுக்கணும். வெல்லத்தை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்புக்கு 2 கப்பு மாவு அளந்தேன், அதே மாதிரி அதே கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்தேன். நான் நல்லா பொடிச்சு தாங்க எடுத்தேன். நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க வெல்லத்தை. நீங்கள் எந்த கப்புக்கு மாவு அளக்குறீங்களோ அதே கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு பத்தாதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பழமும் போடுறோம் இல்லையா, பழமும் போட்டு பிசைறதுனால இந்த இனிப்பு போதும். உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட வெல்லம் எடுத்துக்கோங்க. எனக்கு பழம் சின்ன பழமாக இருந்தனால நான் 4 பழம் போட்டு பிசைஞ்சிக்கிட்டேன். நீங்கள் எந்த கப்புக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நுள்ளி போடுற மாதிரி இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வச்சு 1 மணி நேரம் ஊறட்டுங்க. நான் சுடும் போது காமிக்கிறேன். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா ஊறிடுச்சு. இனி இங்கே பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சோன்னே இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காயட்டும் எண்ணெய். எண்ணெய் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காலங்களுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் அல்டிமேட் பவரை யூஸ் பண்ணான். ஆனா ரொம்ப விசித்திரமான ஆனா அற்புதமான டிரான்ஸ்போ டெக்னிக்கால நிறைஞ்சிருந்தது. பல காலமா உலகத்தை நம்ம சுத்தத்தை அவன் முடிச்சு வச்சான். அது மூலமா அமைதியையும் நிம்மதியையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நுள்ளி போட்டுக்கோங்க. இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இனிமேல்
இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக வெந்திருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. நீங்கள் அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சிங்கன்னா இது அப்போ வந்து கரைஞ்சி தான் போகும், உள்ளே வேகாது. நீங்கள் சிம்மிலே வச்சு பொரிச்சா மட்டும்தான் அது உள்ளெல்லாம் வெந்து அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வெளியில் ஃபுல்லாக வச்சிங்கன்னா, அடுப்பை ஃபுல்லாக வச்சிங்கன்னா வெளியில் ஃபுல்லுமே கரைஞ்சிரும், உள்ளே எதுவுமே வேகாது, மாவு மாதிரி இருக்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் சிம்மிலே வச்சு பொரிச்சு எடுத்தால் தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும், வெளியிலையும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும், சிம்மிலே வச்சு வேக விடுங்க. அது பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். சிம்மிலே வச்சு வேக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கரைஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. அதனால தான் அடுப்பை ஃபுல்லில் வைக்காமல் சிம்மிலே வச்சுக்கோங்க, நல்லா வேகட்டும். தெரியுதா? அதை பாருங்கள், சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு, இன்னொரு சைடு கொஞ்சம் வேகணும். சிம்மிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கரைஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. அதனால் சிம்மிலே வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் சிம்மிலே வச்சு வேக விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துச்சு, நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.